31 ராத்திரி சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் வாங்கடி அப்படின்னு கிளம்பணும். எங்கே போகலாம் அப்படின்னா சின்னதுக்குள்ள வாண்டு அது சொல்லிச்சு மதுரை போகலாமா. ஏண்டி நாகர்கோவிலேருந்து மதுரை என்ன பக்கத்து தெருவில் இருக்குது, ஒழுங்கு மரியாதை இங்கே ஏதாவது ஒரு இடத்த சொல்றி அப்படின்னு. சரி கன்னியாகுமரி போகலாம், வேற எங்கே, எங்களுக்கு சுற்றி சுற்றி அங்கே தான், ஓகேவா போகலாம் அப்படின்னு கன்னியாகுமரிக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா ஆல் ஸ்டேட்ஸ் ரைட்டாக கன்னியாகுமரிக்கு வந்து இறங்குன மாதிரி அவ்வளோ கூட்டம். நாங்கள் வீடியோ எடுக்க கூட மறந்து அந்த கூட்டத்தை ஆன்னு வாயை பார்த்துக்கிட்டு அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்பி வந்தோம். நாங்கள் போகிற வழியிலேயே வந்து ஒரு 2 ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு தான் போயிட்டோம். ஓகேவா, சாப்பிட்றதுக்கு இங்கே திரும்பி வந்தால் வரலாம், நாங்கள் கூட்டமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் தான் பண்ணோம். அதே மாதிரி இருந்ததுனால திரும்பி வந்தோம். அதில் ஒன்றுன்னா எக்கோ பார்க் எதிர்க்க இருக்கிற ஒரு பிஸா ஷாப், மைக்ஸ் பிஸா ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் தூரம் கூட தள்ளி வந்தால் ஒரு என்னது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல். இந்த எங்கள் வீட்டில் 2 ஆம்பளைங்களுக்கும் வந்து பிஸா அவ்வளோ இஷ்டம் கிடையாது. சரி அதனால் அந்த இன்னொரு ஹோட்டல் இருந்துல்ல அங்கே போயிடலான்னு பசங்கக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடி, நமக்கு தான் எதுனாலும் இறங்குமே, பாவம் அவங்க பிஸா சாப்பிட மாட்டாங்க, வாங்க வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டோம். அங்கே போனால் நல்லா இருக்கே, ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டோம். அப்பயே உள்ளுக்குள்ளே ஒரு பட்சி சொல்லிச்சு எனக்கு, நல்ல ஆம்பியன்ஸு, நல்ல இடம், நல்ல ஃபுட்டுலாம் இருந்ததுன்னா ஏன் கூட்டம் இல்லை, யோசிச்சுப்பார். அதெல்லாம் நம்மளுக்கு தோணலை. சரி பார்ப்போம் அப்படின்னு அங்கே போயிட்டோம். சுறுசுறுப்பாக போய் உள்ளே போனால் எங்கே வேணால் உட்காரலாம், ஓடி ஓடி சாப்பிட்லான்ற மாதிரி எல்லா டேபிளும் காலி. ஓகே அப்படின்னு வசதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்தோம். சர்வீஸ்க்கு யாரையும் வரல. என்னங்க அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து அவங்க கிச்சன்லாம் நல்லாவே க்ளீனாக தெரியுது. பார்த்தா எல்லாரும் பயங்கர பிஸியாக கட்டிங், சாப்பிங், வெட்டிங், என்னென்னமோ நடந்துட்டு இருக்கே தவிர ஒருத்தர் இந்த பக்கம் வர மாட்டுறாங்க. என்ன இவங்களே சமைச்சு இவங்களே சாப்பிட போகிறாங்களோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியில் ஒருத்தர் போனால் போட்டோம் அப்படின்னு வந்தார் சர்வீஸ்க்கு. அவர்கிட்ட மெனு கார்டை பார்த்து இவங்க 2 பேர் முன்னாடியே சொல்லி வச்ச மட்டன் சூப் அப்படின்னு. மட்டன் சூப்லாம் இல்லைங்க, ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் இதுதான் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே திருத்துன்னு முடித்தோம். சரி இருக்கிறதே சொல்லுவோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் ஆர்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு பார்பிக்யூ சிக்கன் ஃபுல் இவ்வளோத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு, இது முதல்ல கொண்டு வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே மெயின் கோர்ஸ் சொல்கிறோம் அப்படின்ட்டு அனுப்பிவிட்டோம். சரின்னு வெயிட் பண்ணால் ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப் வந்தது பாருங்கள். அப்படி எண்ணெய் மிதக்க தகுன்னு அப்படி தண்ணியாக. சரி குடிப்போம் அப்படின்னு அதில் பார்த்தா உப்பும் உரப்பும் இல்லையே அப்படின்னும் போது அழகாக சால்ட் அண்ட் பெப்பரை கொடுத்து போட்டுக்கோங்க. அப்படி பார்த்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதை போட்டு கலந்து எல்லோரும் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் வந்துதா, சிக்கன் ஃப்ரை வந்து பரவாயில்ல, ஏன்னா மேலே வந்து அந்த சாட் மசாலாலாம் போட்டு கொடுத்ததுனால கொஞ்சம் இந்த உப்பு காரமெல்லாம் இருந்தது, அதை சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்தது அந்த பார்பிக்யூ சிக்கன் வந்தது, அதுக்கு உப்பும் இல்லை உரப்பும் இல்லை. அப்புறமா தான் யோசித்தோம், இது போகிறோம், இதுக்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணி பில்லு வாங்கிடலாம், நமக்கு வெளில போயிடலாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு பில்லை கொடுக்கணும். சரி அப்படின்னு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வெளில வந்தப்போ ஒருத்தர் பார்க்குறோம், யாருக்குமே வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்லை. அப்போ வேறு வழி இல்லை, நாங்கள் முதல்ல சொன்ன அந்த பிஸா ஷாப்புக்கு தான் போகணும். சரி வாங்க பிஸா ஷாப்புக்கே போகலாம் அப்படின்னு அங்கே போனால் அங்கே எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு இடம் வந்தது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆர்டர்லாம் பண்ணிட்டோம். நம்ம நார்மலாக அந்த பிராண்டட் பிஸா ஷாப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அங்கே இருக்கிற அந்த பிஸாவோட அளவு, இந்த ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு இருக்குமே, அந்த அளவு மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் 6 பேர் போனோம் இல்லையா. எங்களுக்கு 2 பிஸா, 2 மீடியம் பிஸா, அப்புறம் 2 போர்ஷன் கார்லிக் ப்ரெட்டும், அப்புறம் சிக்கன், அது என்ன சொல்லுவாங்க, ப்ரோஸ்டட் சிக்கன், இந்த KFC சிக்கன் மாதிரி இருக்குமே அது. அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஆளுக்கு ஒரு மொயிட்டோவா அது என்னன்னு இது வரைக்கும் எனக்கு அது சரியான ப்ரொனன்சியேஷனே தெரிலங்க. மொயிட்டோன்னா அப்புறம் எதுக்காக அதுக்கு நடுவில் ஒரு ஜே, சரி அந்த டிஸ்கஷன் அப்புறம். அதையும் ஆர்டர் பண்ணோம். நேரத்தில் கொண்டு வந்துட்டாங்க. பீஸாவை பார்த்தோன்னே அரண்டு போயிட்டோம். நம்மளோட வெளியில் வாங்குகிற லார்ஜ் தான் அங்கே மீடியம் புல் இருக்குது. அடடா இதை எப்படி சாப்பிட்டு முடிக்கிறது அப்படின்னு திருன்னு முடித்தோம் ஒருத்தரும். சரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டோமா. இது வரைக்கும் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி தான் என் ஹஸ்பண்டும் சரி என் தங்கச்சி ஹஸ்பண்டும் சாப்பிட்ருக்காங்க பீஸா. ஸோ அதுவும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சு மெதுவாக சாப்பிடும்போது நல்லா ஆறி கட்ட மாதிரி ஆகிடுமா, அவங்களுக்கு அதனாலேயே நம்ம பீஸா பிடிக்காது. இது நல்லா அப்படியே சுட சாப்பிட்டோன்னே நல்லா இருக்கே, இதுதான் பீஸா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தா அங்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது அந்த பேஸு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது, அண்டு நல்ல ஒர்த்தாக இருந்தது. ஓகேவா, அதுவும் நாங்கள் போன அன்னைக்கு வந்துட்டு நியூ இயரோட ஆஃபர் என்னென்னா, ஒரு பீஸா வாங்கினா இன்னொரு 2வது பீஸாவுக்கு ஹாஃப் ரேட்டு தான். ஸோ செம்மையாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு இதை மட்டும் சாப்பிட்லான்னு சாப்பிட ஆரம்பிச்சோம், எங்களால் முடியல. சூப்பர் டேஸ்ட்டு, ஆனால் வயிற்றில் இடம் இருக்கணும்ல, என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் வயிற்றில் இடம் வேணுமே. அதனால்
அந்த ஒரு ஃபுல் பிஸா, ஒரு ஃபுல் போர்ஷன் சிக்கன், ஒரு ஃபுல் போர்ஷன் கார்லிக் பிரெட் இது அத்தனையும் பார்சல் பண்ணித்தாங்க ஐயா, நாங்கள் நாளைக்கு கொண்டு போய் சுட வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு வாங்கிக்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுனால அவர்கிட்ட ப்ரோ தயவுசெய்து நாகர்கோவில் பக்கம் எங்கே ஒரு ஷாப்பை சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கள், இவ்வளோ தூரம் வர முடியாது, செம்ம சூப்பராக இருக்குது உண்மையாகவே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நினைக்காதீங்க இதை சாப்பிட ஃப்ரீயாக கொடுத்து ஸ்பேஸ் வைக்கிறாங்கன்னு. நம்மளுக்கு இன்ஸ்டாவில் ஒரு 300 ஃபாலோவர்ஸும் யூடியூப்பில் ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸும் இவ்வளோ தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரும் வந்து ப்ரமோஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கையிலேருந்து காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு உண்மையாகவே நல்லா இருந்ததுனால தான் சொல்கிறேன். அந்த பக்கமாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. வேறு என்ன சொல்லணும்? ஓகே, ஹாப்பி நியூ இயர்.